மது, நீ உன் அம்மா கிட்ட என்ன சொல்ல நினைச்சியோ அதை என்கிட்ட சொல்லு. நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே, என்கிட்ட சொல்லுமா. இங்க பாரு, அத என்னன்னு தான் சொல்லேண்டி. அந்த விஷயம் என்னன்னு சொல்லாம எப்படி பிடிவாதமா இருக்கா பாரு. கண்ணத்துல 2 பலார்னு விட்டு கேட்டான், அது என்ன விஷயம்னு சொல்லுவா. என்ன இது, வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்குது? ஏமா, அரவிந்த் வந்துட்டான் பாரு. அரவிந்த், உன் அக்கா சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருச்சு. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. என்ன விஷயம்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே தாத்தா. ஏன் அக்கா அதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலையேப்பா. பேசாம அமைதியாவே நிக்குது. அக்கா பெரிய மனுஷி ஆயிடுச்சான் தாத்தா. என்ன? அம்மா, ஐயா, இத உனக்கு யாரையா சொன்னது? ஸ்கூல்ல டீச்சர் தான் சொன்னாங்க தாத்தா. அவங்க தான் அக்காவை வீட்டுல வந்து விட்டுட்டு போனாங்க. மது, இந்த விஷயத்த ஏன்டா எங்க கிட்ட சொல்லாம மறைச்ச? இத எங்களுக்கெல்லாம் முன்னாடி செவந்தி கிட்ட சொல்லணும்னு நினைச்சியா? ஆமா ஆண்டி. மது, எங்க கிட்ட சொல்லி இருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோமா? என் தங்கமே, என் செல்லமே. மது, ஏமா எங்க கிட்ட சொல்லல? என் தங்கமே. மது, இவ வயசுக்கு வந்த விஷயத்த செவந்தி கிட்ட முதல்ல சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய பில்டப் கொடுத்தாளா? நாம வேற என்னமோ ஏதோன்ல நினைச்சிட்டோம். அண்ணாமலை, சொல்லுமா. அது எத்தனை மணிக்கு பெரிய மனுஷியானான்னு தெரியலையடா. அது தெரிஞ்சாதானே அவளுக்கு செய்ய வேண்டிய சடங்கையெல்லாம் செய்ய முடியும். அதானே பாட்டி என்கிட்ட இருக்கு. அக்காவோட கிளாஸ் மிஸ் அந்த டைம் நோட் பண்ணி பெரியவங்க கிட்ட கூடன்னு கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க தாத்தா. கொண்டா கொண்டா. அண்ணாமலை எப்படி காட்டு. அண்ணா, அரவிந்த், அந்த காலண்டர் போய் எடுத்துட்டு வா. நாங்களும் அதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் மேடம். மேடம் ஒரு நிமிஷம், போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். நமக்கும் ஏதாவது கால் வந்திருக்கான்னு பார்க்கலாமா? என்ன பூர்ணி கால் பண்ணிருக்கா? என்னவா இருக்கும்? சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க செவந்தி. ஃபங்க்ஷன் ஹால்ல இருக்குமேனு போனை நீங்க சைலண்ட்ல வைக்க சொன்னீங்கல்ல, இப்ப எடுத்து பார்த்தா பூர்ணி போன்ல இருந்து 5 மிஸ்டு கால் வந்திருக்கு. பூரணியா? 5 மிஸ்டு காலா? என்னவா இருக்கும்? தெரியல சார். என்ன விஷயம்னு அவளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டுமா? சரி சரி, போய் பேசிட்டு வாங்க.
அம்மா ஆ, நம்ம மது நல்ல நேரத்துல தான் பெரிய மனுஷியா இருக்கா. அவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கு முறையெல்லாம் பண்றதுக்கு இப்பவே நல்ல நேரமா தாமா இருக்கு. ஆமா அண்ணாமலை. அப்பா இந்த விஷயத்த உடனே செவந்திக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஆ சரி. தாத்தா ஃபோன் பண்றப்பவாவது அம்மா எடுப்பாங்களான்னு தெரியலையே. செவந்தி நிச்சயமா போன் எடுக்க மாட்டா. நமக்கு விருது எப்ப கொடுப்பாங்கன்னு அந்த ஏக்கத்திலேயே அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவ எப்படி போனை எடுப்பா? பூர்ணிக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா மாமா கால் பண்றாரு. சொல்லுங்க மாமா. ஆ செவந்தி, பூர்ணி நம்பர்ல இருந்து உனக்கு கால் வந்துச்சான், நீ எடுக்கவே இல்லையா? நான் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹாலுக்குள்ள வந்ததும் என் போனை சைலண்ட் பண்ணி என் பர்ஸ்குள்ள வச்சிட்டேன் மாமா. ஓ, அதனால அவ ஃபோன் பண்ணது எனக்கு தெரியல. இப்பதான் நான் போன் எடுத்து பார்த்தேன். அவ நம்பர்ல இருந்து 5 மிஸ்ட் கால் வந்திருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க கால் பண்ணிட்டீங்க. ஆமா, பூர்ணி என்ன விஷயமா கால் பண்ணிருந்தாளாமா? அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு போன் பண்ணது பூர்ணி இல்ல. பூர்ணியோட போனை வாங்கி நம்ம மதுதான் உனக்கு போன் பண்ணிருக்கு. மது எனக்கு கால் பண்ணாளா? ஆமாம்மா. என்ன விஷயமா அவ எனக்கு கால் பண்ணா? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தாம்மா. நம்ம மது பெரிய மனுஷி ஆயிருச்சுமா. மாமா என்ன சொல்றீங்க? மது பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமாம்மா. என் மது வயசுக்கு வந்துட்டான்னதும் எனக்கு சந்தோஷத்துல வார்த்தையே வரல மாமா. செவந்தி, அதெல்லாம் சரி, நீ உடனே இங்க புறப்பட்டு வர முடியுமா? மாமா எனக்கு இப்போ உடனே ஓடி வந்து என் பிள்ளைய பார்க்கணும் தான் இருக்கு. ஆனா அவார்ட் ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ணிட்டு என்னால வர முடியாது. அப்படி வந்தா சத்ரபதி சாரையும் அவார்டு கொடுக்கறவங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவோம் மாமா. நீங்க எல்லாரும் மதுவை பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, நீ முடிச்சிட்டு வா. செவந்தி என்னடா சொல்றா?